எலிசபெத் பென்னட்க்கு மிஸ்டர் டர்சிய ஃபர்ஸ்ட் சைட்ல இருந்தே பிடிக்கல. பட் ஒய்? ஃபர்ஸ்ட் டைம் எலிசபெத் டர்சிய மீட் பண்ணும்போது, டர்சி ரொம்ப அரகன்ட்டா பிஹேவ் பண்றான். அவன் எலிசபெத்த டான்ஸ் பண்ணா கூட கன்சிடர் பண்ணல. ஸோ எலிசபெத்க்கு இம்மீடியட்லி ஒரு ஒப்பீனியன் வந்துடுச்சு. திஸ் மேன் இஸ் அரகன்ட். பட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, எலிசபெத்தும் டர்சிய பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சுட்டா. And later she discovers that her first impression wasn't completely correct. That's exactly where the title comes in, Pride and Prejudice. Darcy has his pride and Elizabeth has her prejudice, and both of them have to change before they can understand each other. That's why this isn't a love story, it's also a story about first impression, mistake, and personal growth. Comment: would you forgive someone you hate at first? ஸோ இந்த நாவல் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெசன் சொல்லுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்போவுமே கரெக்டாக இருக்காது. அது ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸோட மெயின் ஐடியாவில் ஒன்று. டெர்சிக்கு ப்ரைட், எலிசபெத்துக்கு ப்ரெஜுடைஸ். 2 பேரும் தங்களோட ஃப்ளாஸை ரியலைஸ் பண்ணும்போது அவங்க ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகுது. இது ஜஸ்ட் லவ் ஸ்டோரி இல்லை, செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டோரியும் கூட.